Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் மண்டே தேவ பிள்ளைகளே. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆம் வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் அநேக தீமைகளை, அநேக வீண் சிந்தனைகளை, அநேக வீண் மாயைகளை, ஹல்லேலூயா, தீயோரின் வழிகளை வெறுத்து, அந்தரங்க காரியங்களை வெறுத்து, லௌகிக இச்சைகளை வெறுத்து வாழ வேண்டும் வாலிப பிள்ளைகளே. ஒன்றொன்றாக நம்ம பார்க்கலாம் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கறது என்ன? கர்த்தருக்குள்ள நம்ம அன்பு கூறுகளா இருக்கும் பொழுது தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவ வசனமாகவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் வாலிப பிள்ளைகளே. வீண் சிந்தையை நம்ம வெறுத்துடணும் வாலிப பிள்ளைகளே. வீண் சிந்தைகளை தான் நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் 119, 113 சொல்லி இருக்கிறது வாலிப பிள்ளைகளே. வீணான சிந்தைகள், உலக கவலைகள், ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல நான் அநேக விதமான தேவ செய்திகளை கேட்கும் பொழுது அதுதான் நானும் யோசிச்சேன். அநேக காரியங்களை குறிச்சு நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? ஒன்று மட்டும் நமக்கு வேண்டியது என்னது? அவரை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு. வீண் சிந்தனைகளை வெறுத்து விட வேண்டும் வாலிப பிள்ளைகளே. வீண் மாயைகளை வெறுத்து விட வேண்டும் வாலிப பிள்ளைகளே. வீண் மாயைகள், வீண் மாயை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்புகிறேன் என்று சங்கீதம் 31:6 நம்ம வாசிக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. வீண் மாயைகளை, உலக பிரகாரமான வீண் களியாட்டுகள், வீண் மாயைகள் எல்லாவற்றையும் நமக்கு எதெல்லாம் இன்பம் தருகிறது என்று நினைக்கிறோமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வெறுத்து விட வேண்டும் வாலிப பிள்ளைகளே. தீயோரின் வழிகளை நாம் வெறுத்து விட வேண்டும் வாலிப பிள்ளைகளே. துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே என்று நீதிமொழிகள் 4:14 சொல்லி இருக்கிறது. அதை வெறுத்து அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ என்று 4:15 சொல்லி இருக்குது. அவர்கள் அநேக விதமான தன் சரீரத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் வாலிப பிள்ளைகளே. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஒரு ஃப்ரெண்டோடு கூட போனோம்னா அவங்க ஏதாவது தப்பான வழியில போனோம்னா நம்மளையும் அதனுள்ள நம்ம நடத்துவாங்க வாலிப பிள்ளைகளே. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து ரொம்ப துக்கப்படுவார் வாலிப பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்றாரு, தீயோர் வழிகளை வெறுத்து விடுங்கன்னு சொல்றாரு. நம்ம முயற்சி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, அப்படிப்பட்ட பாவங்களை ஒன்றும் செய்யாதபடி நாங்க வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை பரிசுத்த பாதையில நடத்த எங்களுக்கு கிருபை தான்னு கேட்கலாமா வாலிப பிள்ளைகளே? அந்தரங்கத்தின் காரியங்களை நம்ம வெறுத்துடணும் வாலிப பிள்ளைகளே. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பா எல்லா மனுஷர் சாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. அந்தரங்க பாவங்கள், கர்த்தருக்கு வெறுப்பான பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டுடணும் வாலிப பிள்ளைகளே. லௌகிக இச்சைகளை நம்ம விட்டுடணும். நாம் அவபக்தியாய் லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியை நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று தீத்து 2:12 வாசிக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தீமையை விட்டு விளர்த்து விட எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்ககிட்டதான் இருக்குது. ஜெபிக்கலாம் வாங்க வாலிப பிள்ளைகளே. ஏசப்பா, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, இந்த வசனத்திற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தீமையை வெறுத்து விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தரில் அன்பு கூற எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க ஏசப்பா. துன்மார்க்க வழியில நடவாதபடி கர்த்தாவே, பாவிகளில் இருக்கிற இடங்களில நாங்கள் உட்காராதபடி ஆண்டவரே, சங்கீதம் 1 சொல்லியிருக்கிற எல்லா வசனங்களையும் நாங்கள் இந்த நேரத்துல நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வீண் சிந்தையை வெறுத்து விட, வீண் மாயைகளை வெறுத்து விட, தீயோரின் வழிகளில் இருந்து நடவாதபடி அந்தரங்க பாவங்களில் இருந்து எங்களை வெடுத்து லௌகிக இச்சைகளை வெறுத்து விட, லௌகிக இச்சைகளை வெறுத்து விட கர்த்தாவே, உம்முடைய பாதையில, நேர்த்தியான பாதைகளில, உம்முடைய பரிசுத்த பாதையில எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நடத்துவீராக, தேசத்தை நடத்துவீராகப்பா. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடும் கவலையோடும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆறுதலின் தேவன் உம்முடைய வசனத்தை கொண்டு ஆறுதல் படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. உலகத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். துதிக நாம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.